இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சீனிக்காய்ன்னு சொல்லுவோம். அதாவது சாத்துக்குடி. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போகணும் அறுவடைக்கு. அதனால் இதையும் இன்றைக்கி சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், கொத்தா காய்ச்சிருக்கு. இந்த வாழைச்செடியில் கற்பூர வாழை இன்னும் போகணும். இன்னும் ஒரு 30 நாள் ஆகும். அப்படியே பக்கத்தில் ஏலக்கி செடியும் குளத்தில் இருந்தது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். கிட்ட போய் பார்ப்போம். கிட்ட வந்து பார்த்தோன்னே வாவ், செமையாக இருக்குல்ல. இன்னும் தேவைங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இது தேர்றதுக்கு. சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஏலக்கி. அப்படியே தென்னை மரத்துக்கு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டே இருந்தேன். இங்கே ஒரு பச்சை வாழை மரம் நல்ல கொலை தள்ளி கீழே சாப்பிட்டு வந்துருச்சு. இந்த பனை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொலை பனங்காய் காய்ச்சிருக்கு. என்னோடய பிறந்த நாளுக்கு இந்த மரத்தில் வைக்கிறதுல மேக்ஸிமம் 32 காய் ஒரே ஒரு கொலையில் இருந்தது. மேக்ஸிமம் இதுதான் ஹையஸ்ட்டு என்னோடய வாழ்நாளில் அதிகமான பனங்காய் இருந்தது. பகலில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரம் நல்லா இந்த புளிய மரத்துக்கு அடியில் வந்து கொடுத்துருவோம். நல்லா சூப்பராக இருக்கும். காத்தோட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் புளிய மரம் செய்கிறது. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி அழகாக பூத்திருக்கு. ஒரே ஒரு கொத்து. அப்படியே வேறு என்ன தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இந்த ராம சீதாப்பழம் மரத்துலேயும் ஒன்றும் இல்லை. எல்லாமே குருவி காகம் எல்லாமே கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு காய் வந்தாலும். வாவ், கிச்சிலிக்காய் காய்ச்சிருக்கு நம்ம செடியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கிச்சலின்னு சொல்லுவாங்க. அதாவது சாத்துக்குடிக்கு முன்னாடி இதுதான் இருந்தது. அதுக்கு அடுத்த ரகம் தான் சாத்துக்குடி எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு சுவை கொண்டது. ஊறுகாய் போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். சரி, வேறு என்ன தான் இருக்குது பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து எங்கள் அம்மா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பைனாப்பிள் செடியை நட்டாங்க. அது ஏதாவது வந்திருக்கா பார்க்கலாம் வாங்க. இப்போ சூப்பராக வந்திருக்குல்ல, பிங்க் கலரில். சூப்பர். ஐயோ, வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிட்ருக்கு பைனாப்பிள். ஆஹா, ஓகே, இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை தான். வாங்க, இதை கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். வாங்க, இன்றைக்கி இதை கட் பண்ணுவோம். இப்படியே எடுத்துட்டு சும்மா கருன்னு அறுத்தாச்சு. பைனாப்பிள் ரெடி. இதை அப்படியே இந்த பகுதியை மட்டும் வெட்டி அப்படியே நட்டு வச்சோன்னா மறுபடியும் வரும் இன்னொரு செடி. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு வெட்டி சாப்பிட்லாம். இது அழகாக இருக்குல்ல. இதுக்கு ஒரு லைக் போட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.